பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 383. நித்திய கரத்தின் கீழ் நெகிழ்வாகவும் உறுதியாகவும். இயற்கையை துணிவான மற்றும் நட்பான அணைப்புடன் சந்தித்தனர். அதன் படைப்புகளை வடிவமைக்கும் சக்திக்கு அதில் சேவை செய்தனர். அனைவருடனும் ஒரே ஆன்மாவாகவும் குறுகிய பந்தங்களிலிருந்து விடுபட்டும் பரந்த சமத்துவத்தின் பாரபட்சமற்ற மகிழ்ச்சியில் இதமான சூரிய ஒளி கொண்ட ஒரு கண்டத்தைப் போல பறந்து இந்த ஞானிகள் பொருட்களில் கடவுளின் மகிழ்ச்சிக்காக மூச்சுவிட்டனர். தேவர்களின் மெதுவான வருகைக்கு உதவியும் இளம் உள்ளங்களில் அழியாத எண்ணங்களை விதைத்தும் வாழ்ந்தனர். மனித இனம் உயர வேண்டிய மாபெரும் உண்மையை கற்பித்தனர் அல்லது சிலருக்கு சுதந்திரத்தின் வாயில்களை திறந்தனர். காலத்தின் மந்தமான நுகத்திலிருந்து விடுபட்ட ஆவிகளைப் போல போராடும் நம் உலகிற்கு ஒளியை அளித்து பிரபஞ்ச சக்தியின் தோழர்களாகவும் பாத்திரங்களாகவும் மூச்சுவிட்டனர். சூரியனைப் போன்ற இயற்கையான ஆதிக்கத்தை பயன்படுத்தினர். அவர்களின் பேச்சும் மௌனமும் பூமிக்கு உதவியாக இருந்தது. அவர்களின் தொடுதலிலிருந்து ஒரு மாயாஜால மகிழ்ச்சி பாய்ந்தது. அந்த வன அமைதியில் ஒருமைப்பாடு மேலோங்கியிருந்தது. காட்டு மிருகம் தன் இரையுடன் நட்புறவில் இணைந்தது. வெறுப்பையும் சண்டையையும் ஓயச் செய்து ஒரே தாயின் மார்பிலிருந்து வழிந்தோடும் அன்பு தங்கள் இதயங்களால் கடினமானதும் காயப்பட்டதுமான உலகை குணப்படுத்தியது. மற்றவர்கள் சிந்தனையின் எல்லைகளிலிருந்து தப்பித்து ஒளியின் பிறப்பிற்காக மனம் அசைவற்று உறங்கும் இடத்திற்குச் சென்றனர். பெயரற்ற ஒரு சக்தியால் நடுங்கியபடி திரும்பி வந்தனர். தங்கள் செல்களில் மின்னல் எனும் மதுவால் போதையேறினர். உள்ளுணர்வு அறிவு பேச்சாக வெளிப்பட உத்வேகம் பெற்ற வார்த்தையால் பற்றிக்கொண்டு துடிப்பாக ஒளிர்ந்து வானங்களை ஆடையணிவிக்கும் நுட்பமான குரலைக் கேட்டு சூரியன்களை ஒளிரச் செய்த பேரொளியைச் சுமந்து அவர்கள் எல்லையற்றதன் பெயர்களையும் அழியாத சக்திகளையும் அசையும் உலகங்களை பிரதிபலிக்கும் சந்தங்களில் பாடினர். ஆன்மாவின் பெரும் ஆழங்களிலிருந்து பார்வையின் ஒலி அலைகள் உடைந்தன. சிலர் ஆளுக்கும் அவரது சிந்தனை துணுக்குக்கும் தொலைந்து ஆள்சாரா சக்தியின் அசைவற்ற சமுத்திரத்தில் எல்லையற்றதன் ஒளியால் தரிசனம் பெற்று வலிமையுடன் அமர்ந்திருந்தனர். பாகம் 4 பிறப்பு மற்றும் தேடலின் புத்தகம். காண்டோ 4 தேடல் பக்கம் 384. அல்லது நித்திய சித்தத்தின் தோழர்கள். கடந்த கால மற்றும் எதிர்கால காலத்தின் திட்டத்தை ஆய்வு செய்தனர். சிலர் பிரபஞ்சக் கடலிலிருந்து பறவைகளைப் போல சிறகடித்து பறந்து பிரகாசமான மற்றும் உருவமற்ற ஒரு பரந்த வெளியில் மறைந்தனர். சிலர் மௌனமாக பிரபஞ்ச நடனத்தை கவனித்தனர் அல்லது உலகப் பற்றின்மையால் உலகிற்கு உதவினர். சிலர் இனி கவனிக்கவில்லை, ஒரு தனிமையான ஆன்மாவில் கலந்தனர். எந்த ஆன்மாவும் திரும்பாத ஒரு பரவச நிலையில் மூழ்கினர். அனைத்து மறைபொருள் உலகக் கோடுகளும் என்றென்றும் மூடப்பட்டன. பிறப்பு மற்றும் ஆளுமையின் சங்கிலிகள் தூக்கி எறியப்பட்டன. சிலர் துணையின்றி விவரிக்க முடியாததை அடைந்தனர். ஒரு நிழலான இடத்தில் சூரிய கதிர் மிதந்து செல்வது போல. செதுக்கப்பட்ட தேரில் பொன்னிறக் கன்னி தியான இருக்கைகளுக்கு இடையே சறுக்கி வந்தாள். பெரும்பாலும் அந்தி வேளையில் திரும்பும் கால்நடை கூட்டங்களின் நடுவே அவற்றின் தூசியால் நிழல்கள் அடர்த்தியாகிக் கொண்டிருக்க ஆரவாரமான பகல் விளிம்பிற்கு கீழே நிழவிய பிறகு ஒரு அமைதியான துறவித் தோப்பிற்கு வந்து பொறுமையான கவிதையின் ஆன்மாவையும் சக்தி வாய்ந்த பிரார்த்தனையையும் ஒரு போர்வையைப் போல தன்னைச் சுற்றி போர்த்திக் கொண்டு அவள் ஓய்வெடுத்தாள். அல்லது சிங்க நதியின் செம்பழுப்பு பிணரிமயிருக்கு அருகிலும் பிரார்த்தனை செய்யும் கரையில் வழிபடும் மரங்களுக்கு அருகிலும் குவிமாடமும் கோயிலும் சூழ்ந்த காற்றின் அமைதியான ஓய்வானது அவளது விரைந்து செல்லும் சக்கரங்களை வேகத்தை குறைக்குமாறு அழைத்தது. பழங்கால மௌனங்களை நினைவுகூரும் ஒரு மனம் போலத் தோன்றிய ஓர் வெளியின் கம்பீரத்தில் இதயத்தை நோக்கி பழங்காலத்தின் மாபெரும் குரல்கள் அழைத்த இடத்திலும் ஆழ்ந்த ஞானிகளின் பரந்த சுதந்திரம் அவர்களின் ஆன்மாவின் காட்சியின் நீண்ட பதிவை விட்டுச் சென்ற இடத்திலும் தெளிவான விடியலிலோ அல்லது நிலவொளியில் மறைந்த இருளிலோ விழித்திருந்து சுடரின் மகள் அந்த அசைவற்ற தொடுதலை நாடி அமைதியான இமைகளுக்கு இடையில் மெல்லிய பேரொளியில் பருகி நித்திய அமைதியின் உறவை உணர்ந்தாள். ஆனால்
அவளது தேடலை நினைவூட்டும் வகையில் காலை விடிந்தது. தாழ்வான கிராமிய படுக்கையிலிருந்தோ அல்லது பாயிலிருந்தோ அவள் எழுந்தாள்.